74 வயசுல கூலியோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கு. கொக்கி எறா கொக்கிய பயங்கரமான கொக்கி போட்டு விட்டுருக்கிறாருங்க தலைவர். 74 வயசுல என்ன ஆட்டங்க, என்ன நட்டிப்புங்க, என்ன ஒரு ஒரு ஃபயருங்க. அப்படியே ப்ரோ பார்த்தாவே வந்து கொண்டாடுற மாதிரி பயங்கரமான ஒரு நட்டை குட்டை பாவனை எல்லாத்தையும் வந்து வேற ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்படி பண்ணுவாரோ எப்படி காட்டுவாரோங்கிற நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு அத்தனையுமே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பூர்த்தி செஞ்சிருக்க லோகேஷ் கனகராஜுக்கு தேங்க்யூ சொல்லிடலாம். பயங்கரமான ஒரு இந்த காஸ்ட்டை வந்து சரியா பயன்படுத்தலை அப்படின்னா மொத்த பழியும் வந்து லோகேஷ் மேல போயிடும், ரஜினிகாந்த் மேல போயிடும். ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் படத்துக்காக இவங்க வந்து இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடும். ரஜினிகாந்த் படத்தை ஹிட் பண்றதுக்காக இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்கிற பேர் வந்துடும். அது அத்தனையுமே வந்து தவிடு பொடியாக்கிட்டு இல்லை, இந்த கேரக்டருக்கு இந்த திரைக்கதைக்கு இவங்கெல்லாம் தேவை. அந்த திரைக்கதையை நீங்க வந்து படத்தோட பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்றேன், இவர் எதிர்பார்த்திருக்கிற இந்த இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ். செகண்ட் ஹாஃப் பிளாஷ்பேக்லாம் வேற மாதிரி ஒரு தலைவர் வந்து செம்மையான சம்பவம், செம்மையான வைப்பு, செம்மையான மியூசிக்கு. அனிருத்தோட மியூசிக் வந்து தலைவரோட நடிப்பும் அனிருத்தோட மியூசிக்கும் லோகேஷோட ஸ்கிரீன் பிளேவும் வேற மாதிரி நம்மளெல்லாம் வந்து ஒரு வைப்ல வச்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்து போற அத்தனையுமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய ஹிட்டானத மிகப்பெரிய ஹிட்டாக்கிய லோகேஷ் கனகராஜுக்கும் சன் பிக்சருக்கும் தலைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.